ஒரு வாரமா நானும் உன்னை கன்வின்ஸ் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ண, மசிய மாட்டேங்கிறிய. ஆமா, நீ என்ன உலகமாக அழகியா என்ன? இங்க பாரு, உனக்கு 2 நாள் டைம் தர்றேன். அதுக்குள்ள என் கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கணும். இப்போ உன் புருஷனை கொன்னுடுவோன்னு வார்த்தையால தான் மிரட்டிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அது நிஜமாயிடும். ஜாக்கிரதை. இங்க பார், நீயா எனக்கு போன் பண்ணணும், புரியுதா? வரேன். இது ரெண்டையும் அனுப்புனது யாருன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியாது. எப்போ இது வந்தது? 2 நாள் ஆச்சு. இங்க பாருங்க மிஸ்டர் மது, இந்த லெட்டரையும் சரி இந்த புஸ்தகத்தையும் சரி நான் பொறுப்படுத்தவே இல்லை. யாரோ என் கூட விளையாடுறாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. இந்த விஷயத்துல வசந்தி தான் கொஞ்சம் பயந்து போயிருக்கா. இது ஒரு வகையான கொலை மிரட்டல்னு சொல்றா. உங்க ஃப்ரெண்டு சொல்றது சரிதான். இது அப்படிதான் இருக்கு. எனக்கும் அப்படி தோணல. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம விளையாட்டா எடுத்துக்கூடாது. இது வெளியில இருந்து பார்க்க விளையாட்டா இருந்தாலும் உள்ள பெரிய விபரீதம் இருக்கு. என்ன விபரீதம்? என்னோட உயிரை காபத்துன்னு சொல்றீங்களா? வரலான்னு சொல்றாரு. சரி, இப்போ என்ன பண்றது? இந்த விஷயத்தை போஸ்ட்ல அனுப்புனது யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு உங்க ஒத்துழைப்பு வேணும். நீங்க சரியானபடி ஒத்துழைப்பு கொடுத்தா உங்களை மிரட்டின ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஒத்துழைப்பு தேவை? நான் கேட்கிற கேள்விக்கு எந்த ஒரு உண்மையும் மறைக்காம சரியான பதில்களை சொன்னா போதும். இங்க பாரு சிறுபா, உன் உயிரை காப்பாத்த தானே போறாரு. அவர் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சொல்றதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? சரி, கேளுங்க. உங்களுக்கு இதை இவங்க தான் அனுப்பியிருப்பாங்கன்னு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல, ஒருத்தர் மேலேயும் இல்ல. நீங்க ஒரு சின்னத்திரை நடிகை. தொழில் ரீதியா உங்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகளை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சீரியல்ல எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட இடம் இருக்கு. நான் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ். யாரோட வளர்ச்சிக்கும் எப்பவுமே நான் குறுக்க இருந்ததில்ல. நான் ஒரு கேள்வி கேட்டா தப்பா நினைச்சுக்காம பதில் சொல்ல முடியுமா? கேளுங்க. இண்டஸ்ட்ரியில இது வரைக்கும் உங்ககிட்ட யாராவது தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்காங்களா? இது வரைக்கும் ஒருத்தர் கூட என்ன இண்டஸ்ட்ரியில தப்பா பார்த்ததில்ல. எல்லாருக்குமே நான் ஒரு நெருப்புன்னு இருக்கிறத நல்லாவே தெரியும். ஓகே, உங்க ஃபேமிலி பத்தி சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லுமா? சொன்னா பரவாயில்ல. ஏன்னா எந்த ஒரு இண்டு இடுக்கலையாவது உண்மை சிக்கிக்கிட்டு இருக்கலாமே. அது உங்க கண்ணுக்கு தெரியாது. எங்க மாதிரியான உங்க கண்ணுக்கு பளிச்சுன்னு அந்த உண்மைகள் தெரியும். என்னோட சொந்த ஊர் பண்ருட்டி. சின்ன வயசுலே நான் அப்பா அம்மாவை இழந்துட்டேன். காப்பகத்துல தான் வளர்ந்தேன். ஒரு தடவை எங்க காப்பகத்துல ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு இல்ல, டிவி சீரியல் தயாரிப்பாளர் ஒருத்தர் கலந்துக்கிட்டாரு. அவர் என்னை பார்த்துட்டு இந்த பொண்ணு அழகா இருக்கேன்னு அவர் எடுக்கிற ஒரு சீரியல்ல எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தாரு. அங்கிருந்து வாய்ப்புகள் எனக்கு தொடர்ச்சியா வர ஆரம்பிச்சது. நானும் அதை கரெக்டா பயன்படுத்திட்டேன். அப்ப உங்களுக்குன்னு வேற யாரும் சொந்தங்கள் இல்லையா?
இல்ல இவ மட்டும்தான் எனக்குன்னு எல்லாவுமா இருக்கா. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்துல யாராவது இது வரைக்கும் உங்களை அப்ரோச் பண்ணிருக்காங்களா? இல்ல. நீங்க யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா உண்டா? இல்ல. ஏன்? குடும்ப வாழ்க்கைங்கிற சிறையில நான் போக விரும்பல. நான் தனியா இருக்கதா விரும்புறேன். தேங்க்யூ மிஸ் சொரூபா. நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான பதில்களை சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்ன வரைக்கும் உங்களுக்கு யாரோடையும் எந்த பகையும் இல்லை. ஆனா கண்ணுக்கு தெரியாத எதிரி எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான். அவன் யாருங்கிறத எங்களால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். முயற்சி பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த லெட்டரையும் புக்கையும் நாங்க எடுத்துட்டு போறோம். தாராளமா எடுத்துட்டு போங்க. மிஸ் வசந்தி, இந்த கேஸ் நாங்க டீல் பண்றோம். இன்னும் ஒரு வாரத்துல நல்ல ரிசல்ட்டோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம். அபி, புறப்படலாமா? எஸ் சார், போலாம். வர வசந்தி, வர சுருபா. ராஜா, அம்மா எப்பமா வந்தீங்க? இப்பதான்ப்பா வந்த. நீ நல்லா இருக்கியா ராஜா? நல்லா இருக்கம்மா. அப்பா, என்னது இது திடீர் விசிட்? ஒண்ணும் இல்லப்பா, குட்டியை பார்க்க ஹாஸ்டல் போயிருந்தோம். அப்படியே உன்னையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பேசிட்டு இருந்தோம். சரி பார்த்துட்டு போலான்னு வந்தோம். என்னப்பா அது ரொம்ப இழைச்சு போயிட்டேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். ஏமா என்ன பார்த்தா இழைச்ச மாதிரியா தெரியுது? என்னங்க, புள்ள இப்பதானே வேலைக்கு போயிட்டு வந்திருக்கா, அதான் உங்க கண்ணுக்கு அப்படி தெரியுது. வேலை என்ன ஞாபகம் வந்தது. உன் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஃபைன், நல்லபடியா போயிட்டு இருக்கு. என்னங்க